அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் நோய் பலகீனத்திலிருந்து ஆரோக்கியம் தந்திடும் மழை தண்ணீரின் செய்யும் அற்புதமான அமலை பார்க்க போகிறோம். மழை நீர் சம்பந்தம் பல பயன்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த மழை நீரை பற்றியும் அதில் ஓதுகின்ற சூறாக்களை பற்றியும் பார்க்கலாம். மழை நீர் நீங்கள் ஓதுறதுக்கு முந்தி எடுத்துக்கொள்ளுங்கள், சுத்தமாக வடிகட்டி கொள்ளுங்கள். இன்று நாம் பேச போகிறது உங்கள் வாழ்க்கை மாற்றும் விஷயம். நோய் வந்திருக்கா, மனம் உடைந்திருக்கா, பயம் இருக்கா, ஒரு தீர்வு இருக்குது, ஒரு வழி இருக்கிறது. அது அல்லாஹ்வின் கலாம். அல்லாஹ் சொல்கிறான், நாம் குரானை இறக்கணும்னு அது ஒரு சிஃபா. நம் வாழ்க்கையில் நாம் எத்தனை பேரை நம்புகிறோம்? டாக்டர், நண்பன், பணம். அல்லாஹ்வை நம்புகிறோமா? வடிகட்டி முடித்த 5 சூறாக்கள் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. முதலாவதாக சூரத்துல் ஃபாத்திஹா 70 முறை. சூரா ஃபாத்திஹா 70 முறை அந்த சூறாக்கள் தான் கொடுத்துருக்கு. அந்த சூறாக ஓதிக்கிங்க. அல்ஹம்து ஆரம்பிக்கும். அவர் சாபி விஷம் கடித்த மனிதர், அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஃபாத்திஹா ஊதினார். அந்த மனிதன் இறந்து நின்றான். இது கதையல்ல, இது ஒரு ஹதீஸ். இரண்டாவதாக ஆயத்துல் குர்சி, இது 70 முறை. இது இரவு படுக்கத்துக்கு முன்னாடி ஒரு தடவை கூட ஒதுக்கிங்க. சைத்தான் இறங்க மாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பு தருவான். நம்ம ஃபோன் யூஸ் பண்ணி தூங்குகிறோம், ஆனால் நீங்கள் ஆயத்துல் குர்சி ஓதி தூங்குங்க. இரண்டாவதாக ஆயத்துல் குர்சி 70 முறை. மூன்றாவதாக சூரத்துல் இக்லாஸ் 70 முறை. இதை நீங்கள் 70 முறை ஓதிக்கிங்க. கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா அது கையில் ஓதி ஊதுங்க, உடல் முழுக்க தடவுங்க. இது வேறு. நாம் இதை ஃபாலோ பண்ணுறோமா? இதேமாரி ஓதுங்க. நான்காவதாக சூரத்துல் ஃபலக் 70 முறை. இந்த மேலே கொடுத்துருக்க சூரத்துல் ஃபலக் 70 முறை. இது நான்காவதாக. ஐந்தாவதாக சூரத்துன் நாஸ் 70 முறை. இந்த 5ஐயும் ஓதுங்க. தண்ணீரில் ஓதி சூறாக்கள் ஃபுல்லாக ஊதுங்க. தண்ணீரில் ஓதி ஒரே அமரில் இந்த 5 சூறாக்களையும் நீங்கள் 70 முறை இந்த ஃபுல் சூறாவும் 70 முறை ஃபுல்லாக 5 இதுவும் 70 முறை ஓதி அந்த தண்ணியில் ஓதிக்கணும். ஆனால் உங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு சில மணி நேரம் கூட ஆகலாம். ஆனால் பல நாள் இது மிக மிக உகந்தது, அதிக பலன்கள் தரக்கூடியது. இதன் மூலமாக நீங்கள் அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஓகே தான், ஒரு குடம் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த தண்ணீரை குடிப்பதன் மூலமாக நோய்கள் பலகீனம் தூரமாகும் என்பதாக எழுதுகிறாங்க. மேலும் நம்ம வீட்டை சுற்றி தெளிக்கும் போது அதன் மூலமாக பாதுகாப்பு ஏற்படும். செய்வினை பிரச்சனை, கடுமையான கண்திஷ்டி மூலமாக ஏற்படும் பிரச்சனைகள், எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், அவர்களுடைய கண்ணீர், நாவர்களுடைய பாதுகாப்பு பெறுவதற்கும் நம்ம வீட்டை சுற்றி தெளிக்கணும். தெளிச்சுட்டு நம்ம வீட்டு இருக்கும் 4 மூலையிலும் தெளிக்கணும். அந்த தண்ணியை தெளிச்சிருங்க. 4 தடவை நீங்கள் இருந்தீங்கன்னா 4 விதமான உங்களுக்கு அந்த 4 தடவை குடிச்சு வர்றது ரொம்ப 4 விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது அல்லாஹ்வால் அருளப்பட்ட கொடை. இது அதனுடைய சிறப்பம்சம் அதிகமானது. மழைநீர் சிறப்புகள் தெரிந்தால் மனிதர்கள் பூமியில் கூட விடமாட்டார்கள். அப்படி என்ன செய்வாங்கன்னா பாதுகாப்பாங்களாம் அந்த மழை தண்ணியை. அவ்வளோ இயற்கையான புகழ் வாய்ந்த அந்த மழைநீர் அவ்வளவு சிறப்பானது என்று எழுதுகிறாங்க. மழைநீர் மூலமாக நோய் பலகீனம், கண்ணீர், சூனியம் தூரமாகும் என்று எழுதப்படுகிறது. அப்படிப்பட்ட மழைநீர் இது. யா அல்லாஹ், நோயால் வலியுறும் எங்கள் சகோதரர்களை குணமாக்கு. யா அல்லாஹ், எங்கள் மனதில் இருக்கும் பயத்தை நீக்கு. யா அல்லாஹ், இந்த குர்ஆனின் மூலம் எங்களுடைய சிஃபாத்தா. அல்லாஹ் போதுமானவன். இன்று முதல் இந்த 5 சூறாக்களையும் விடாதீங்க, உங்கள் வாழ்க்கையே மாற்றும். இந்த சூறாக்களை நீங்கள் ஓதி ஊதுங்க. உங்கள் துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இது அல்லாஹுவின் ரஹமத். நீங்கள் அந்த தண்ணியில் இந்த சூறாக்களை ஊதுங்க. அல்லாஹ் குணம் தருவான். அல்லாஹுவை நம்பி ஓதுங்க. அல்லாஹ் உங்களுக்கு குணம் தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த 5ஐயும் ஃபாத்திஹா சூரா, ஆயத்துல் குர்சி, சூரா இக்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ், இந்த 5ஐயும் 70 முறை ஓதி நீங்கள் வைத்து இந்த தண்ணீரில் ஊதி வீடு ஃபுல்லாக தெளித்து நீங்களும் குடிங்க.